இங்கே கூடியிருக்கின்ற செய்தியாளர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நான் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழு உறுப்பினர். இன்றைய தினம் பிரதானமாக நாங்கள் செய்தியாளர் மாநாட்டை கூட்டியதன் நோக்கம் என்னவெனில், நாட்டிலுள்ள அனைத்து மக்களும் எதிர்பார்த்த முக்கியமான தேர்தலாக கணிக்கப்பட்ட அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தேர்தல் நடைபெற்று அந்த தேர்தலினூடாக புதிய நிறைவேற்றுக்குழு, புதிய மத்திய குழு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது 2025-2026 வருடத்துக்கான சேவை செய்யக்கூடிய புதிய நிறைவேற்றுக்குழு மற்றும் புதிய மத்திய குழு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கடந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலிலே 2 குழுக்கள் தேர்தலிலே போட்டியிட்டன. இந்த தேர்தலிலே விசேட வைத்திய நிபுணர் சஞ்சீவ தென்னக்கூன் மற்றும் வைத்தியர் பிரபாத் சுகதாச ஆகியோருடைய தலைமையிலே போட்டியிட்ட குழுவானது 60% அதிகமான வாக்குகளை பெற்று நிறைவேற்று குழுவிற்கும் மத்திய குழுவிற்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனூடாக இன்று பதவியேற்ற புதிய நிர்வாக குழுவானது தங்களுடைய கடமைகளை பொறுப்பேற்று இனிவரும் காலங்களில் வைத்தியர்களுக்கு எவ்வாறு சேவையை செய்யப் போகின்றது, அதே போன்று நாட்டு மக்களுக்கு எவ்வாறு சேவையை செய்யப் போகின்றது என்பது பற்றிய கலந்துரையாடல் நடத்துவதற்காகவே நாங்கள் இந்த செய்தியாளர் மாநாட்டை நடத்தியிருக்கின்றோம். உங்களுக்கு தெரிந்த வகையில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமானது 99 வருடம் பழமையான ஒன்றாகும். அத்தோடு மட்டுமல்லாது இலங்கையில் இருக்கின்ற, அதே போன்று தெற்காசியாவில் இருக்கின்ற அனைத்து தொழிற்சங்கங்களுடைய மிகவும் பலமான ஒரு தொழிற்சங்கமாக திகழ்கின்றது. இந்த தொழிற்சங்கத்துக்கு ஊடாக, அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துக்கு ஊடாக நாங்கள் கடந்த 99 வருடமாக வைத்தியர்களுடைய நலன்புரிகள் மட்டுமல்லாது நாட்டு மக்களுடைய நலன்புரிகள், நாட்டு மக்களுடைய சுகாதார சேவைகள் என்பன மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வந்திருக்கின்றோம். தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே பாரியளவு வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. அதே போன்று நாட்டு மக்கள் சுகாதாரத்துறையிலே நம்பிக்கை இழந்து செயற்படுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் ஒரு பலமான தொழிற்சங்கம் என்ற ரீதியில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமானது நாட்டிலே வைத்தியர்கள் தக்க வைக்கக்கூடிய பல பொறிமுறைகளை சுகாதார அமைச்சருக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்ச்சியாக வழங்கி வந்திருக்கின்றது. அத்தோடு சுகாதார சேவையை மிகவும் வினத்திறனாகவும் தொடர்ச்சியாகவும் செயற்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் வழிகாட்டுதல்களையும் சுகாதார அமைச்சுக்கும் அரசாங்கத்துக்கும் வழங்கி வந்திருக்கின்றன. ஆகவே தொடர்ச்சியாக எங்களுடைய புதிய நிறைவேற்று குழு, புதிய மத்திய குழுவானது தொடர்ச்சியாக எங்களுடைய அங்கத்தவர்களுடைய நலன்புரிகள் சம்பந்தமாக, அங்கத்தவர்களுடைய விடயங்கள் சம்பந்தமாக கரிசனை கொண்டு செயற்படும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அத்தோடு மட்டுமல்லாது நாட்டு மக்களுக்கு சுகாதாரத்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பதற்காக, நாட்டு மக்களுக்கு சுகாதார சேவையானது தொடர்ச்சியாக வழங்குவதற்குரிய வழிவகைகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் செயற்பட காத்திருக்கின்றோம். பிரதானமாக வைத்தியர்கள் செயற்படக்கூடிய பாதுகாப்பற்ற சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே மீண்டும் இந்த வைத்தியர்கள் நாட்டிலுள்ள சகல இடங்களிலும் சென்று சேவையை செய்யக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை நாங்கள் நிச்சயமாக ஏற்படுத்த எங்களுடைய குழுவானது செயற்பட காத்திருக்கின்றது. அதே போன்று நாட்டிலே வைத்தியர்களுக்கு ஒரு பொருளாதார நியாயத்தை ஏற்படுத்தி வைத்தியர்களுடைய நலன்புரிகளை கருத்தில் கொண்டு வைத்தியர்களை நாட்டிலே தக்க வைத்து நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியான சுகாதார சேவையை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் செயற்பட தீர்மானித்திருக்கின்றோம். ஆகவே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எங்களுடைய நோக்கமானது அரசியலற்று செயற்படுவதே ஆகும். அரசியல் கலப்படம் இல்லாத, அரசியலற்ற ஒரு நிர்வாக குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே எங்களுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. அதாவது எங்களுடைய ஜாப்பில் இருக்கின்ற குறிக்கோளின்படி, அதாவது அரசியல் கலப்படம் இல்லாத நாங்கள் தொழிற்சங்கத்தை கொண்டு செல்வதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே
தற்பொழுது புதிதாக பதவியேற்றிருக்கும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்றுக் குழு மற்றும் மத்திய குழுவானது நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியான சுகாதார சேவைகளை செய்வதற்கு வழிவகுப்பதோடு நாட்டில் இருக்கின்ற வைத்தியர்களுடைய எங்களுடைய அங்கத்தவர்களுடைய நலம்பெறிகள் சம்பந்தமாக செயற்பட்டு அவர்களை நாட்டிலே தக்க வைப்பதற்குரிய அவர்களுக்குரிய பொருளாதார நியாயத்தை ஏற்படுத்தி நாங்கள் நாட்டிலே தக்கவதற்குரிய சகல விடயங்களிலும் தொடர்ச்சியாக போராடுவோம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம்.